வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஒதெல்லா 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒதெல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற படத்தோட செகண்ட் பார்ட்டா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனாலும் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இதே படத்துல கூட சின்ன ரீகேப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க கவனிச்சா கூட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த படமும் சூப்பரா இருக்கும். இந்த படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லரா இல்லாம ஹாரர் படமா மாத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்துல தமன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒதெல்லான்ற ஒரு ஊரோட ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு லேடியோட தலையை வெட்டியிருக்கா போல, தலையை கொண்டு வந்துட்டு இருக்கா. எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ராதான்ற ஒரு லேடியோட தலையை தான் கொண்டு வந்துட்டு இருக்கா. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நேரா வந்து தலையை வைக்கிறா. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ராதா அவங்க ஹஸ்பண்டான திருப்பதின்றவரோட தலையை வெட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன ராதாவோட தலையை இவ வெட்டி கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்பதான் பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ராதான்றவங்க அவங்க ஹஸ்பண்டான திருப்பதின்றவரோட தலையை வெட்டியிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்திருக்காரு. யாரு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணதுன்னு கேக்குறாரு. சார், ஹஸ்பண்ட ஒய்ஃபே கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. எதுக்காக ஒய்ஃபே ஹஸ்பண்ட கொலை பண்ணான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கா பாத்தீங்களா, யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுங்களை தூக்கிடுவான். அந்த பொண்ணுங்க கிட்ட இவன் தப்பா நடந்துப்பான். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஊர்ல சாவடிச்சிருப்பான். ஒரு நாள் இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்கும். ஒய்ஃப் ஏதோ ஒரு பொருளை தேடுவாங்க. அப்ப தெரியாதனமா இவர் பண்றதை பத்தி எல்லாம் தெரிய வந்திருக்கும். அவனை விடக்கூடாதுன்றதுக்காக தான் கொடூரமா சாவடிச்சிருப்பாங்க. இந்த ஒய்ஃப் பண்ணது சரிதாயா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப தலையை திரும்பி தச்சிடுறாரு. ஃபேமிலி கிட்ட பாடியை ஒப்படைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே இவன் மேல கோவமா இருக்காங்க. செத்து போனா கூட இவன் மேல கோவம் இருக்கு. யாருமே அந்த பக்கம் போக கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் கூட வராம இருக்காங்க. செத்தோ அவன் தண்டனை அனுபவிக்கணும், ஏன்னா நிறைய பெண்களை சாவடிச்சிருக்கான். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜையை சொல்லுங்கன்ற மாதிரி சாமியார் கிட்ட கேக்குறாங்க. சாமியார் இருக்கார்ல, அவன் இறந்தும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பூஜை இருக்கு. நிறைய பெண்களை சாவடிச்சான்ல, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே அதை பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப இறந்து போனவரோட தம்பிங்க இருக்காங்கல்ல, அவரை புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிடிக்க கூட யாருமே வரமாட்டாங்க. இறந்து போன நபரு பேசுற மாதிரி காட்டுறாங்க. டே, தூக்குறதுக்காக வாங்கடா, தம்பிங்க கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரிலாம் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா எந்த ஒரு மக்களும் வரமாட்டாங்க. இவர் பேசுறது அந்த மக்களுக்கு எல்லாம் கேட்காது, நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இப்ப புதைக்கலாம்னு நினைக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி எல்லாம் புதைக்க கூடாது, அவனுக்கு நாங்க தண்டனை பிளான் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நிக்க வச்சு பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இறந்து போயும் கஷ்டப்படணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பதி இருக்கார்ல, நான் பண்ண தப்புக்கு என்னோட ஒய்ஃப் தலையை வெட்டி சாவடிச்சிட்டா, எனக்கு தான் தண்டனை தந்துட்டால, இன்னும் எதுக்காகடா தண்டனை தரீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கறாரு. அதெல்லாம் இவங்க காதுல கேட்க மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்டா, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா கோவமா சொல்லிட்டு இருக்கு. இங்கதான் ஒதெல்லா 2ன்னு டைட்டில போடுறாங்க. இதெல்லாம் வேற ஒரு பகுதியில் இருக்க சாமியார் ஃபீல் பண்றாரு போல. ஒரு மோசமான ஆன்மா வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சாமி சொல்றீங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு கெட்டவன் உருவானா ஒரு நல்லவங்களும் அதுக்கேத்த மாதிரி உருவாவாங்க, அவங்க இந்த விஷயத்த பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தங்களை காட்டுறாங்க. இப்ப ஃபேஸ காட்டல. கல்யாணம் பண்ணாலே பொண்ணுங்க இறந்து போகிறாங்கன்றதுக்காக இந்த ஊர்ல கல்யாணமே நடக்காம இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்ல, நிம்மதியா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்றாங்க. நல்லபடியா எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த திருப்பதியை நினைச்சு கவலை இல்ல, நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஒரு சாமியாரை காமிச்சாங்கல்ல, அவர் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தை குறிக்கிறதுக்காக பைக்ல போயிட்டு இருக்காரு. அங்க சில பசங்க சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. சாமியாரே, ஒரு கட்டிங் போட்டு போங்கன்ற மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு முறை பையனா இருப்பான். சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு எனக்கு தான் நினைச்சேன், அந்த பொண்ணு எதுக்காக வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்ற மாதிரிலாம் இந்த சாமியார் கிட்ட கேக்குறது. என்னமோ நான் பண்ணி வச்ச மாதிரி பேசுற, அப்பா பண்ணி வச்சாரா, நான் மந்திரம் தான் சொன்னேன்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆனதை இந்த நபரால ஏத்துக்கவே முடியல. அவ எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க, சரக்கடின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சிருந்தா என்ன, சாந்தி முகூர்த்தம் என் கூட தான் நடக்கணும். இன்னைக்கு நைட் அவ வீட்டுல பூந்து எல்லை மீறி நடக்க போறேன். கேட்டா திருப்பதி ஆவி பூந்துதான் இந்த மாதிரி பண்ணிருச்சுன்ற மாதிரி சமாளிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நீங்க கூப்பிட்டு வந்து பேசின பேரு என்ன சொல்லணும்ன்ற மாதிரி இந்த சாமியார் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அர்ஜென்ட்டா இவருக்கு பாத்ரூம் வருது. திருப்பதியை புதைச்ச இடம் பக்கத்துல தான் இருக்கும். அது தெரியாம இவரும் அந்த இடத்துக்கு வந்து யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவன் டெட் பாடி மேலேயே தான் இவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நடக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு முள்ளு இவரோட கால்ல குத்திருது. அந்த முள்ளுல இருந்து ரத்தம்லாம் சொட்டுது பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த டெட் பாடிக்குள்ள போகுது. உள்ள இருக்க அந்த ஆவி இதனால ரிலீஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. ரிலீஸ் ஆன ஆவி இருக்குல்ல, இந்த சாமியார் உடம்புக்குள்ள போயிருது. சாமியார் என்ன இன்னும் வரலன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருமே இந்த இடத்துக்கு வராரு. ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஆசீர்வாதம் பண்றதுக்காக தயாரா வராரு. அந்த பொண்ணு குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க இடுப்புலாம் தெரியுது. இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட உடம்புக்குள்ள திருப்பதி இருக்குல்ல, அதனால தான் இப்படி பார்த்துட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போய் 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த நபர் கதவை திறந்து உள்ள வராரு. என்னையா உள்ள வந்திருக்க, வெளியே போன்ற மாதிரி இந்த மாப்பிள்ள சொல்லிட்டாரு. ஆனா இவன் கேட்காம பக்கத்துல வந்து இந்த மாப்பிள்ளைய அடிக்கிறான். இதை பாக்குற அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. என் அப்பா கிட்ட சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிக்கோ, நான் திருப்பதி வந்திருக்கேன்ற மாதிரி திருப்பதி மாதிரி மாறுறாரு. இதை பாக்குற இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விட்டுன்ற மாதிரி ஓடலாம் பாக்குறாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட கதையை ரொம்ப கொடூரமா முடிச்சிடுறான். தகவல் கேள்விப்பட்டு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணும் மாப்பிளையும் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சாமியார் மயக்கத்துல இருந்திருப்பாரு. சாமியார் தான் இதை பண்ணாருன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப சாமியாரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. சாமியார் சத்தியமா நாளா இந்த விஷயத்த பண்ணல சார், இந்த பசங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பசங்களை கோர்த்து விடுறாரு. அதாவது ரேப் பண்ண போறன்ற மாதிரி ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் பேரை சொல்லிடுறாரு. அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. நீங்க தானே பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க பிளான் போட்டது உண்மைதான், ஆனா நாங்களா இந்த மாதிரி பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஊர்ல பக்ஷுன்னு ஒரு பாய் இருக்காரு. பேய் ஓட்ட வேலை எல்லாம் பாப்பாரு. ஒரு பொண்ணுக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி இவரை கூட்டு வராங்க. அதாவது பேய் தொல்லை இருக்குன்ற மாதிரி கூட்டு வராங்க. இவர் இருக்கார்ல, இந்த பகுதியில கோழியோட தலையை வெட்டி போட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணோட அப்பாவா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணோட அப்பா இருக்கார்ல, நைட்டு நேரம் அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. பக்ஷு சொன்ன மாதிரியே பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த கோழியை யாரோ சாப்பிடுறாங்க. அதாவது அந்த திருப்பதியோட ஆன்மா சாப்பிட்டு இருக்கு. இந்த வழியா ஊர்க்காரரான வெங்கடேஷ் பைக்ல வந்துட்டு இருக்காரு. என்ன மண்ணு சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாரு. திருப்பதி தான் திரும்பி வந்துட்டான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்தி பக்ஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த 2 கொலையை திருப்பதி தான் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி பக்ஷுவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஊர் தலைவர் இவங்க கிட்ட பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்காரு போல. இந்த நேரத்துல எதுக்கு கல்யாணம் வேணான்ற மாதிரிலாம் இந்த பாய் சொல்லிட்டாரு. நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு, பண்ண போறேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இறந்து போன திருப்பதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் சைக்கிள்ல தான் ஊர் முழுக்க சுத்துவான். இப்ப சைக்கிள் மட்டும் தனியா சுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவனோட இறந்த நாள் வந்துருது போல. அவன் குடும்பம் இருக்காங்கல்ல, படையல் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி படையல் வைக்க வந்த இடத்துல சைக்கிள் இருக்கு. டே சின்னவனே, நீ தான் சைக்கிளை கொண்டு வந்தியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் ஏமா கொண்டு வர போறேன், நான்லாம் கொண்டு வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டே திருப்பதி, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சிருக்கோண்டா, சாப்பிடுன்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பினோன்னா திருப்பதியோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அவங்க கொண்டு வந்து வச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஊர் தலைவர் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணதா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கல்யாணம் ஜாம்னு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஊர் தலைவரா இருந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. கிளம்புறன்ற மாதிரி மொய் வைக்கிறதுக்காக வராரு. வெறும் 100 ரூபா தான் மொய்யா வைக்கிறாரு. வெறும் 100 ரூபா தான் வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சத்தமா கேட்டுறாரு. இதனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடத்துறவரும் ஓவரா கிண்டல் பண்றாரு. இதனால பழைய ஊர் தலைவருக்கு கோவம் வந்துருது. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பழைய ஊர் தலைவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த திருப்பதி பொண்ணை சாவடிச்சிருப்பான். உன் பொண்ணுக்கு நடந்தது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவர் வார்த்தையை விடுறாரு. இதனால அந்த முன்னாள் ஊர் தலைவருக்கு கோவம் வந்துருது. என் பொண்ணுக்கு நடந்த மாதிரியே தான் உன் பொண்ணுக்கும் நடக்கும், பாடுறான்ற மாதிரி கோவமா சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இத பொண்ணும் மாப்பிளையும் கொஞ்சம் கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த முன்னாள் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் டிராக்டர்ல ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போல, வண்டியை நிறுத்துடா அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போறதுக்காக வராரு. அங்கதான் திருப்பதியோட சவம் இருக்குன்னு இவருக்கு தெரியுது. அது மேலேயே போனோம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா திருப்பதி பொண்ணை சாவடிச்சிருக்கான்ல, அதனால இவரும் சிரிச்சுக்கிட்டே பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இவரோட கால்ல முள்ளு குத்திருது. திருப்பதியோட பாடியில ரத்தம்லாம் படுது பாத்தீங்களா, அதனால அவன் என்ன பண்றானா இவரோட உடம்புக்குள்ள பூந்துடுறான். இவருமே வேகமா அந்த வீட்டுக்கு வராரு. அவங்க 2 பேருமே தோட்டத்துல தான் ஒன்னா இருக்கிறதுக்காக போயிருக்காங்கன்ற மாதிரி அங்க சிலர் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே தோட்டத்துல ஜாலியா பேசிக்கிட்டே ஒன்னா இருக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் டிராக்டர் எடுத்து இவங்களை வேகமா இடிச்சிடுறாரு. காயப்பட்ட மாதிரி 2 பேருமே விழுந்துடுறாங்க. முதல்ல மாப்பிளைய சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பொண்ணை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஆன்மாவா அந்த திருப்பதி தான் வந்திருக்கான்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு.
பொண்ணு கொடூரமா இறந்து போயிருக்கிறது காலையில் தான் எல்லாருக்குமே தெரியுது. முன்னாள் ஊர் தலைவர் என் பொண்ணுக்கு நடந்தது உன் பொண்ணுக்கும் நடக்கும்னு சொன்னார்ல, அதனால அவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி இந்த ஊர் தலைவர் நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சார், இல்ல நீங்க தலையிடாதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. இப்ப 2 பேர் மேலே உங்களுக்கு கோவம் இருக்குல்ல, 2 பேரையும் கட்டி வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. எப்படி பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க தோணுச்சு, ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி 2 பேரையும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் நம்பவே மாட்டாங்கல்ல, நீங்க நம்பலன்னா நான் சாவ கூட ரெடியா இருக்கன்ற மாதிரி இவர் சாவறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு அந்த பக்ஷுன்ற பாய் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த பண்ணல, பண்ணது வேற ஒருத்தன், இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. அந்த திருப்பதி கோழியை சாப்பிட்டான்ல, அங்க ஒரு சிசிடிவி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வெங்கடேஷ் சிசிடிவியை செக் பண்ணிருப்பாரு. அவன் சைக்கிள்ல ஊரை சுத்தி வந்தான் பாத்தீங்களா, அதுவும் கேப்சர் ஆயிருக்கு. இதெல்லாம் திருப்பதியோட ஆன்மா தான் பண்ணிட்டு இருக்கு, இவங்க பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. ஊர் மக்களுமே ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறாங்க. சரி விட்டுலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் கேஸை சரியா ஹேண்டில் பண்ணல, அதனால தான் டிஎஸ்பி ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. டிஎஸ்பி இவங்க தான் குற்றவாளின்னு கூட்டு போக பாக்குறாரு. இவங்க குற்றவாளி இல்ல, திருப்பதி தான் இதை பண்றான், இறந்து போனவன் இப்படி பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பெருசா இந்த விஷயத்தை நம்ப மாட்டாரு. இவங்க 2 பேரை காப்பாத்துறதுக்காக கதை விடுறீங்களா, என்னால நம்ப முடியாது, திருப்பதின்னு யாருமே இல்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ப்ரூவ் பண்றதுக்காக இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்க போறேன்னு சொல்லிட்டாரு. வேணாம் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாங்க, இவர் கேட்க மாட்டாரு. திருப்பதியை புதைச்சு வச்சாங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆளுங்க வேணாம் சார், நாங்களும் கூட இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரும் வேணாம், காலையில வாங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலையில இவரை பாக்குறதுக்காக வரும்போது இவரோட கண்ணு நோண்டப்பட்டிருக்கு. சரி என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க தொடுறாங்க. பார்த்தா முதுகுலலாம் காயம் இருக்கு. இவரோட கதை முடிஞ்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. நைட்டு நிறைய இவர் தெனாவிட்டா உட்காந்து சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த திருப்பதியோட ஆன்மா இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா காலி பண்ணிருக்கோம். சவால் வீட்ட போலீஸே அந்த திருப்பதியோட ஆன்மா காலி பண்ணிருச்சுல, இதுக்கப்புறம் வெளியே போக கூடாதுன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் பயந்து வீட்லயே தான் தங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, ராதாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அதாவது திருப்பதியோட ஒய்ஃப்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னல, அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஊர்ல நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ராதாவும் கோவப்படுறாங்க. அவன் தப்பு பண்ணதுக்கு நான் தண்டனை குத்துட்டேன்ல, நீங்க புதைக்க மட்டும் செஞ்சிருக்கலாம்ல, மேற்கொண்டு தண்டனை கொடுக்கறன்ற பேர்ல அவனை நீங்களே வெளியே வர வச்சிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. தெரியாம பண்ணிட்டோமா, திரும்பி எங்களை காப்பாத்த நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னால காப்பாற்ற முடியாது, நீங்க என்னோட அக்கா கிட்ட போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்களோட அக்கா யாருன்ற மாதிரி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்க பாட்டியை பொறுத்த வரைக்கும் சிவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கு பயங்கரமா பூஜைலாம் பண்ணணும், கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகவே கூடாது. ஆனா இந்த பாட்டி தான் கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அதனால பேத்திங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்து வளர்த்துருப்பாங்க. பெருசா ராதா இதெல்லாம் நம்பாம ஒதுங்கியே தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட அக்காவான பைரவிக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கும். பாட்டி கூட சேர்ந்து பூஜைலாம் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போறதா எழுதியிருப்பாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லை, நான் பூஜை கீஜன் போக போறேன், நீங்க மட்டும் தனியா பாத்துக்கோங்க மாதிரி தான் கிளம்பி இருப்பாங்க. இவங்க ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை வழிபடுறதுக்கு என்னோட அக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ வரும்போது நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு, போய் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஊர் மக்கள் ஏத்துக்கிறாங்க. இவங்க சொன்ன ஊருக்கு ஊர் மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சில ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய மாடுகளை வண்டியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாரோ காசு தரல போல, அதனால இந்த மாடுகள் எல்லாம் கசப்பு கடைக்கு கொண்டு போலான்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாடோட குட்டி இருக்குல்ல, பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கு. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா பாட்டில் எல்லாம் தூக்கி அந்த குட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால மீதி மாடுகள்லாம் டென்ஷன் ஆயிருது. ஒரு ஸ்டேஜ்ல வண்டியோட டோரை கழட்டிட்டு எல்லா மாடுகளும் இறங்கிருது. இப்ப இவனுங்க இருக்காங்கல்ல, அந்த மாடுகள் எல்லாம் அடிச்சு திரும்பி வண்டியில ஏத்தலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. மாடுகளை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவங்கள யாரோ அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. பைரவி தான் அடிக்கிறாங்க. இந்த ரோலை தான் தமனா பண்ணிருப்பாங்க. இப்படிதான் மாடுகளை டார்ச்சர் பண்ணுவீங்களான்ற மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் கிட்ட பேசுறாங்க. இவங்க சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டே தான் ஊர் மக்கள் கிட்ட பேசுறாங்க. நீ தயவு செஞ்சு வரணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் கேட்கறாங்க. இவங்க முதல்ல வரமாட்டேன்னு மறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி வரன்ற மாதிரி இவங்களுமே திரும்பி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. முதல்ல பாட்டியோட போட்டோவை பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விளக்கெல்லாம் ஏத்தி பாட்டிக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. சரி வாங்க ஊரை சுத்தி பார்ப்போன்ற மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்புறாங்க. மக்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பதியை புதைச்ச இடத்த காட்டுறாங்க. இவன் திரும்பி வெளியே வராம இருக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். இந்த பூஜை நடக்கிற நாள் யாருமே இந்த சவத்துக்கிட்ட வரக்கூடாது, இங்க இருக்க பொருளை சின்னதா கூட அசைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா நீ சொல்ற மாதிரியே பண்றோன்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே அந்த பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்ஷுன்னு ஒரு பாய் இருக்கார்ல, அவருக்கும் சில பூஜைலாம் தெரியும். அந்த பூஜையை அவருமே பண்றாரு. இப்ப பைரவி இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் யாருமே இந்த பக்கம் வராம இருங்க, அவனே அடங்கிடுவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஊர் மக்களும் சரின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சலாம் இருக்காங்க.
இந்த தகவலை கேள்விப்பட்டு ஒரு மீடியாக்காரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஊர்ல என்னென்னமோ நடந்ததா சொல்றாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எலிகேம்ல எல்லா இடத்தையும் காட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப கண்ட்ரோல் இல்லாம கீழே விழுந்துருது. ஆக்சுவலா பூஜை மாதிரி பண்ணாங்கல்ல, அதெல்லாம் கலைச்ச மாதிரி கீழே விழுந்துருது. இவருமே எடுக்கிறதுக்காக போறாரு. அதுக்கு பக்கத்துல எல்லாம் போகவே கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி ஒரு ஊர்க்காரரும் துரத்தி விடுறாரு. ஆனா எலிகேம் காஸ்ட்லியான பொருள்ல, இந்த மீடியாவை சேர்ந்தவர் நைட்டு நேரம் உள்ள போலான்னு நினைக்கிறாரு. அப்படி உள்ள நுழையும் போது அங்க இருக்க கம்பிலே இவரோட முதுகு கீறிக்குது. ரத்தம் சொட்ட சொட்ட தான் அந்த இடத்துக்கு வராது. இப்ப எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ரத்தம் சொட்டி உள்ள இருக்கவன் வெளியே வந்துடுறான் போல. சட்டுன்னு இவரோட உடம்புக்குள்ள போயிடுறான். வெளியே வந்த திருப்பதி இருக்கான் பாத்தீங்களா, பைரவியும் ஒரு மாதிரி பாக்குறான். பைரவி கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரி வேகமா உள்ள நுழைய பாக்குறான். அதுக்குள்ள பைரவிக்கு சப்போர்ட்டா ஒரு பாம்பு இந்த இடத்துக்கு வந்துருது. அந்த பாம்பு இவனை உள்ள நுழையவே விட மாட்டேங்குது. அதே மாதிரி அட்டாக் பண்ணி இவனை பயமுத்தி அனுப்புது. இவனும் பயந்து வேகமா அங்கிருந்து ஓடலாம் செய்யறான். இந்த பாம்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பைரவியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ திரும்பி வந்துட்டியா, உன்னை அடக்குறண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டாம இங்க இருந்து போக மாட்டேன், ஒன்னையும் அடையாம போக மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா இந்த இடத்துல பைரவி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கான்ல, இங்க இருந்து சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறான். இவனோட ஒய்ஃபான ராதா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க போல. நேரா அக்காவை பாக்குறதுக்காக தான் வராங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. கொஞ்ச மாசமா அவனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அதனால கோயில் பூஜையை இந்த வாட்டி நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ரெடி பண்ண பத்திரிக்கை இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா எரியுது. எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப காத்து பலமா அடிக்குது. என்ன காத்து பலமா அடிக்குது, அவன் திரும்பி வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரேடியா இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னு நினைச்சீங்களா, இன்னும் பலசாலியா திரும்ப வந்திருக்கன்ற மாதிரி இவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஜேர்னலிஸ்ட் உடம்புக்குள்ள இருந்தான் பாத்தீங்களா, அந்த உடம்பை வச்சு இவன் பிளாக் மேஜிக் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க பைரவியை எதிர்க்கணும்னா இந்த பிளாக் மேஜிக்லாம் நமக்கு தேவைன்ற மாதிரி தான் இவன் கத்து வச்சிருப்பான். இப்ப நான் காற்றா இருக்கேன், அதே மாதிரி நெருப்பா இருக்கேன், அதுக்கப்புறம் தண்ணீரா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாவுமாவும் நான் இருக்கேன், என்ன மீறி உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க லாக் பண்ணி வச்சீங்கல்ல, இந்த ஊர் முழுக்க இருக்க எல்லாரையும் நான் லாக் பண்ணி வைக்கிறேன், இதுதான் பார்டரு, இதை தாண்டி யாருமே வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஊரை சுத்தி ஒரு பார்டரை போட்டுறான். அவன் அந்த கோடை போடுறதுக்குள்ளேயே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி 2-3 பேர் ஓடி இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துல கோடு வந்துருது. போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி பைரவி சொல்றாங்க. கோடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தாண்ட பார்த்திருப்பாங்க. அதனால கொடூரமா அவங்க தலை வெட்டப்பட்டு இறந்து போயிடுறாங்க. மிருகம் கூட அந்த கோடை தாண்டி போக முடியல. இந்த ஊரை சேர்ந்த யாரும் ஸ்கூலு காலேஜின்னு வெளியே போக முடியாது. அதே மாதிரி பஞ்சம் பட்னின்னு இந்த இடத்துல கஷ்டப்பட போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவன் வேணும்ட்டே இயற்கையை ரொம்ப மோசமா மாத்தி இவங்க விவசாயம் கூட பண்ண முடியாத அளவுக்கு மாத்தி வச்சிடறான். இதனால விவசாயம் கூட பண்ண முடியாம எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பைரவியாலையும் இந்த விஷயத்தை எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருப்பதி வந்ததை ஏற்கனவே ஒரு நபர் சென்ஸ் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, திருப்பதி இன்னும் பலசாலியா வந்திருக்கான்ற மாதிரி இவரும் சீடர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க குருவே, பைரவியால கூட எதிர்க்க முடியாதா, அப்ப என்னதான் அவனை பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பைரவிக்கு தேவைன்னா கடவுளே வந்து துணை நிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போக போறேன்ற மாதிரி பயங்கரமா அடம் பிடிச்சிருப்பா. அப்ப அந்த பொண்ணுக்கு வீசிங் வந்திருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம், ஆனா எல்லையை தாண்டி போக முடியாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பைரவி கிட்ட கேக்குறாங்க. பைரவி அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லிட்டாங்க. தங்கச்சி நினைச்சாதான் முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது தாலியை வச்சு அவனை கொஞ்சம் வீக் ஆக்கலாம், நீ அதுக்கேற்ற மாதிரி அவன் கிட்ட பேசணும், அந்த டைம் நாங்க வெளியே போக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி தங்கச்சி ராதாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அவனோட இடத்துக்கு வந்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. நீ தப்பு பண்ண, அதனால தான் உன்னை சாவடிச்சேன், உன்னை ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு பிடிக்கும், நீ தான் அதை புரிஞ்சுக்கலன்ற மாதிரி சென்டிமெண்டா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் பைரவி மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுங்களும் வெளியே கூட்டு போய் உள்ள கூட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவன் இருக்கான்ல சுதாரிச்சிடுறான். என்ன ஓவரா நடிச்சிட்டு இருக்க, நீ நடிக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன் அக்கா ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்கா, ஊர் மக்கள்லாம் அந்த சின்ன பொண்ணை வெளியே கூட்டு போக பாக்குறீங்களா, உங்க யாராலையும் என்னை ஏமாத்த முடியாதுன்னு சொல்றான். திரும்பி அந்த கோட்டை பவர்ஃபுல்லா மாத்துறான். இவங்க போலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல காத்தெல்லாம் பலமா அடிக்குது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி வேகமா ஓடி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் இருக்கான்ல, இவ கதையை நான் முதல்ல முடிக்க போறேன்ற மாதிரி சொல்றான். அதாவது ஒய்ஃபான ராதாவோட கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துடுறான். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ராதா ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து குதிச்சு இவனோட தலையை வெட்டியிருப்பாங்க. இவன் அந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள போயிடுறான். ஹைட்டா எகிரி இவங்களோட கழுத்தை வெட்டிடுறான். சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு தலையோட வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்படிதான் ராதாவோட தலையோட அந்த பொண்ணு வந்தான்றதை நமக்கு புரிய வச்சிடுறாங்க. தங்கச்சி இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் பைரவி செஞ்சிடுறாங்க.
இவனை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்றத பைரவி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவனுமே மிரட்டுற மாதிரி பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறான். திருப்பதி, ஏற்கனவே நீ மக்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுமோ டார்ச்சர் பண்ணிட்ட, தயவு செஞ்சு மக்களை விட்டு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த திருப்பதி இருக்கான்ல, நான் மக்களை விடணும்னா நீ தான் மனசு வைக்கணும், உன் கூட நான் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. இவங்க கன்னித்தன்மை மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க காலம் முழுக்க சிவனை பார்க்க முடியாது, சிவனை பார்க்கணுமேன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்களை காப்பாத்துறது தான் அதை விட முக்கியம்னு நினைக்கிறாங்க. சரி, நீ சொல்றதுக்கு நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா இதை கேட்கிற ஊர் மக்கள் ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க கஷ்டப்படுறதும் இல்லாம ஒன்னியும் தேவையில்லாம கஷ்டப்படுத்துறோம், நீ இந்த ஊர்ல இருக்காதமா, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இங்க இருந்து நான் அந்த விஷயத்த பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டோம் சும்மா இருக்கானே, கடவுளே கிடையாதுன்ற மாதிரி ஊர் மக்கள் போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க, நிச்சயமா கடவுள் இருக்காரு, அவர் வருவாருன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல சாரிலாம் கட்டி ரெடியாரு, நான் வருவேன்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். நான் அதுக்காக வீட்டுக்கு போக போறேன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாயை பார்த்து ஓம் நமச்சிவாயன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்ன நம்மளை பார்த்து சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, கடவுள் கிட்ட வேண்டி இந்த வேஷத்தெல்லாம் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சாரிலாம் கட்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பக்ஷுவும் வெங்கடேஷை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க சீக்ரெட் லாங்குவேஜ்ல என்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சிருக்காங்க, என்ன பார்த்து எதுக்காக ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும், அதை டீகோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்றாரு. அவங்க இன்டைரக்டா என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திருப்பதி ஆன்மா பக்கத்துல தான் இருந்திருக்கும், அவன் கேட்க கூடாதுன்றதுக்காக தான் இன்டைரக்டா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா, அந்த திருப்பதி ஒன்னா இருக்கும் போது அவனை கண்ட்ரோல்ல நான் வச்சுக்கிறேன், நீங்க அந்த டைம் ஒரு பூஜை மாதிரி பண்ணுங்க, அதே சமயம் அவனோட பாடியை புதைச்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல தோண்டி பாடியை எடுங்க, அந்த மண்டோட எரிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பைரவி இருக்காங்கல்ல, முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்லயே இவனை வச்சுக்கணும், வெளியே நடக்கிறதுலாம் இவனுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவன் பக்கத்துல வரான், இவங்களுமே பெட்ல எல்லாம் படுத்துறாங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா கிஸ்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்க பண்ற டிராமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இதை கேட்டு பைரவியே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. நீ பூஜை பண்றதெல்லாம் எனக்கு தெரியும், என் மண்டவோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறீங்க போலியே, அதெல்லாம் உங்களால முடியவே முடியாது, இதை பெட்ரூம்ல வச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஊர் முன்னாடி தான் இது நடக்கணும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். ஊர் மக்கள்லாம் கோயில்ல பூஜை மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு இவன் தூக்கிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல வச்சுதான் இவன் கிட்ட தப்பா நடந்துக்க போறேன், எந்த சாமி வந்து என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி தனாவட்டாலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களுமே பயப்படாம படுத்துட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல வந்து தப்பாலாம் கைய வைக்கிறான். சுத்தி இருக்க மக்களுக்கும் பயமா இருக்கு, அதனால வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஒன்னா இருக்கிறதுக்காக பக்கத்துல போறான்ல, அப்ப இவங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறான். என்ன ஓம் நமச்சிவாயன்னு சொல்ற, திருப்பதின்ற என்னோட பேரை சொல்லுன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க திரும்ப திரும்ப ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவன் டென்ஷன் ஆயிடுறான். ஒரு கட்டையை வச்சு இவங்க மண்டிலேயே அடிக்கிறான். பயங்கரமா ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. இப்பயாவது என்னோட பேரை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறான். அப்பயும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாங்க. இவன் பயங்கரமா போட்டு அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பாயம் வெங்கடேஷம் சேர்ந்த மாதிரி குழிய தோண்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது எலும்பு கூட எரிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பைரவி அசைவே இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. இத பாக்குற ஒரு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சின்ன பொண்ணு பக்கத்துல வந்துடுறா. எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்புறா. இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இத பாக்குற அந்த திருப்பதி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். உன் கடவுள் கிட்ட போய் சொல்லு, கடவுளாவது வந்து ஹெல்ப் பண்றாரா பாப்போன்ற மாதிரி சொல்றான். இந்த சின்ன பொண்ணுமே கடவுளை நோக்கி போலான்ற மாதிரி நினைக்கிறா. நந்தி சிலை வாசல்லே இருக்கும் பாத்தீங்களா, நந்தியோட காதுல வந்து காப்பாத்துங்க, நீங்களே காப்பாத்த வரலன்னா எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஊர் மக்களும் பைரவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த நந்தி சிலை இருக்கு பாத்தீங்களா, உயிர் வந்த மாதிரி வேகமா இவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. கடவுள் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவன் பெருசா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். யாரை பார்த்தா எனக்கு பயம் இல்ல வான்ற மாதிரி அந்த நந்தி கூட எல்லாம் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அதை இங்க இருந்து மறைய வச்சிடறான். ஆனா நந்தி வந்ததுல இந்த பைரவி கொஞ்சம் முழிச்சிடுறாங்க. எந்த கடவுளாலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவன் பூஜை எல்லாம் பண்றான். பிளாக் மேஜிக் கத்து வச்சிருந்தால அந்த பூஜையை தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஓம் நமச்சிவாயன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதெல்லாம் சென்ஸ் பண்றவரும் கடவுளை வேண்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல காட்சி அளிக்க ஆரம்பிக்கிறாரு. பைரவியோட கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் காட்சி அளிக்கிறாரு. ஒரு வழியா கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.
ஊர் மக்கள் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாரு போல எல்லாருமே கடவுளை வேண்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அந்த சிவன் இருக்கார்ல பைரவி உடம்புல இறங்கிடுறாரு. இப்ப பைரவி இவங்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப அவனால எதிர்த்து சண்டை போட முடியல. பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்கான். அவங்க எலும்பு கூட எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனோட ஆன்மா உடம்புல இருந்து பிரியும். அப்ப நம்ம அட்டாக் பண்ணோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆளுங்க இந்த இடத்துல எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மா பிரிஞ்சு வருது. இப்ப பைரவி இருக்காங்கல்ல அந்த சூலத்தை வச்சு ஆன்மாவை மட்டும் பிரிச்சு தள்ளி கொண்டு போறாங்க. கடவுள் வந்து அழிஸ்டர்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு குரு இருக்கார்ல அவரோட சிஷ்யர்கள் நம்ம இவ்வளவு வருஷமா பூஜை பண்றோம், நமக்கு சிவன் காட்சி அளிக்கல, அந்த பொண்ணுக்கு காட்சி அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சில சமயங்கள்ல இந்த மாதிரி அதிசயம் நடக்கும். அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. பைரவி வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஊர் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. இப்ப டீ கடையில உட்காந்து சிலர்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. அதே மாதிரி யாரோ பெல் அடிச்சுக்கிட்டே சைக்கிள்ல வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிங்கா அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்தா அவனோட சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கு. திரும்பி அவன் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கடவுளுமே இதை சென்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் வெளிச்சலாம் வர ஆரம்பிக்குது. ஒதெல்லா 3யும் வரன்ற மாதிரி அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.